السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رحمة للعالمين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم: القرآن والصيام يشفعان للعبد يوم القيامة. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு எல்லா புகழும் உரித்தாகுக. ஸலாத்தும் ஸலாமும் நம் உயிரினும் மேலான தலைவர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அந்த அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடிச்சுவற்றை வழுவாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள், தாபிஈங்கள், தபஉ தாபிஈங்கள், வலிமார்கள், நாதாக்கள், நல்லவர்கள், சுஹதாக்கள், குறிப்பாக இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் நம் அனைவர் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக பொழியட்டுமாக. நாம் எல்லாம் மரணிக்கும் நேரத்தில் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற திருக்கலிமாவை உதட்டளவில் அல்ல உள்ளத்தால் மொழிந்து மரணிக்கும் நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பானாக. நம்முடைய பெற்றோர்கள் யார் ஹயாத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு சரீர சுகத்தையும் உடல் ஆஃபியத்தையும் நீண்ட ஆயுளையும் அல்லாஹ் தந்தருள் பாலிப்பானாக. நம்முடைய பெற்றோர்கள் யார் நம்மை விட்டும் பிரிந்து சென்று விட்டார்களோ அந்த பெருமக்களுடைய பிழைகளை பொறுத்தருள்வானாக. அவருடைய மன்னரைகளை விசாலப்படுத்துவானாக. நாளை மறுமை தினத்தில் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸ் எனும் உயர்ந்த சுவனத்தில் அவர்களை கண்டுகளிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வாரிப்பானாக. ரமதானுடைய மாதத்தில் மிச்சமிருக்கும் நாட்களையும் சிஹத்தோடும் சலாமத்தோடும் ஆஃபியத்தோடும் கழிக்கும் நற்பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் வழங்கிடுவானாக. சங்கைக்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, புனிதம் மிகுந்த ரமலான் மாதத்தின் 3வது ஜும்மாவில் நாம் எல்லோரும் வீற்றிருக்கிறோம். 20 நோன்புகள் நம்மை விட்டும் மிக வேகமாக நிறைவு பெற்றுவிட்டது. இனி வரக்கூடிய நாட்கள் மதிப்பு மிக்கவை, மிகவும் சிறப்பு மிக்கவை, புண்ணியங்களும் நன்மைகளும் நிறைந்தவை. ரமதானுடைய கடைசி 10 நாட்கள் இன்று முதல் இன்ஷா அல்லாஹ் ஆரம்பமாக இருக்கிறது. ரொம்ப விசேஷமானவை. மார்க்கத்தில் அதுவும் குறிப்பாக ரமதானுடைய மாதத்தில் மிகவும் வலியுறுத்தி சொல்லப்பட்ட மிக முக்கியமான விலை மதிக்க முடியாத 10 நாட்கள் நம்மை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. இந்த நாட்கள் வந்துவிட்டால் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கச்சை கட்டி களத்திலே இறங்குவார்கள் என்கிற வார்த்தையை சஹாபாக்கள் சொல்வதை நாம் பார்த்திருக்கிறோம். கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தஹலல் அஷர், ரமதானுடைய கடைசி 10 நாட்கள் வந்துவிட்டால் அஹியல் லைல், இரவு நேரத்தில் அவர்கள் உறங்காமல் அதை ஹயாத்தாக்குவார்கள். வஐகல் அஹ்லஹு, தன்னுடைய குடும்பத்தார்களை அவர்கள் விழித்திருந்து இபாதத் செய்வதற்கு தூண்டுவார்கள். வஜத்த வஷத்தல் மிஹ்ஸர், அவர்கள் தங்களுடைய இடுப்பு ஆடையை இருக்க கட்டி அவர்கள் களத்திலே குதிப்பார்கள். வலா யஷ்கலுஹு ஷைஉன் மின் நுமூரில் ஹயாத்தி அல் அஷ்ஹரில் அவாஹிர், கடைசி 10 நாட்கள் துனியா தொடர்பான எந்த செயலையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ய மாட்டார்கள் என்று இந்த ஹதீஸுக்கு இமாம்கள் விளக்கம் சொல்வதை பார்த்தோம். எனவே கடந்த 20 நாட்களை நாம் எப்படியெல்லாமோ கடத்தி இருப்பதை போல இந்த நாட்களில் நாம் ஒருபோதும் அலட்சியமாகவும் கவனக்குறைவாகவும் இருந்துவிடக்கூடாது. வரக்கூடிய 10 நாட்களில் நாம் என்னென்ன அமல்களை கடந்த 20 நாட்களில் விட்டிருக்கிறோமோ, செய்ய மறந்து விட்டோமோ, அல்லது நேரம் கிடைக்காமல் தவற விட்டிருக்கிறோமோ,
அவற்றில் கூடுதல் கவனம் செலுத்தி இந்த நாட்களின் கண்ணியத்தை, அதனுடைய மதிப்பை நாம் உயர்த்தும் விதமாக இபாதத்துகளிலே நாம் ஈடுபாடு காட்ட வேண்டும் என்று நான் உங்களுக்கும் ஆரம்பமாக எனக்கும் நான் வசியத் செய்து கொள்கிறேன். ரமலானுக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது, அது ஷஹருல் குர்ஆன். ரமலானுடைய மாதம் என்பது குர்ஆனுடைய மாதம் என்பது பெருமக்கள் சொல்லக்கூடிய ஒரு பெயர். ரமலானுக்கு இருக்கிற சிறப்பே குர்ஆன் தான். குர்ஆனுக்கும் ரமலானுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா ரமலானுடைய மாதத்தை அறிமுகப்படுத்துகிற பொழுது என்ன வார்த்தை சொல்லுகிறான் தெரியுமா? ரமலான் எத்தகைய மாதம் தெரியுமா என்று ரமலானை அறிமுகப்படுத்துகிற பொழுது ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், ரமலானுடைய மாதத்தில் நீங்கள் இன்னென்ன அமல்களை செய்யுங்கள் என்றெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழியாக, சுன்னத்தான ஹதீசுகள் வழியாக நாம் வருகிறோம். ரமலானுக்கு இருக்கிற பெருமையை அல்லாஹ் சுட்டி காட்டுகிற பொழுது அது குர்ஆன் அருளப்பட்ட மாதம், உலக மக்களுக்கு நேர்வழியை, சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடிய மாதம் என்று அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா ரமலானை அறிமுகப்படுத்துகிறார். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு படி மேலே சென்று அவர்கள் இப்படி சொல்கிறார்கள், ரமலானுடைய மாதமும் நோன்பும் குர்ஆனும் அல்லாஹ்விடத்தில் நமக்காக சிபாரிசு செய்யும். அல் குர்ஆனு வஸ்ஸியாமு யஷ்ஃபஆனி லில் அப்தி யௌமல் கியாமah. குர்ஆனும் ரமலானுடைய மாதமும் அல்லாஹ்விடத்தில் நாளை மறுமை தினத்தில் நமக்காக சிபாரிசு செய்யும். உதவி செய்வதற்கு யாருமே இல்லாத சந்தர்ப்பத்தில், செய்திருக்கிற அமல்கள் தரமானவையா இல்லையா என்று தெரியாத காலகட்டத்தில், அல்லாஹ்வுடைய விசாரணையின் முடிவு சொர்க்கமா நரகமா என்று புரியாத ஒரு காலகட்டத்தில் குர்ஆனும் ரமலானும் நமக்காக ரப்பிடத்தில் ஷஃபாஅத் செய்யும், சிபாரிசு செய்யும் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்படி சொல்லுகிற பொழுது வெறுமனே சொல்லவில்லை, யகூலு ஸியாம், நோன்பு இப்படி ரப்பிடத்திலே சொல்லும், ஏ ரப், இறைவா, இன்னி மனஅத்துஹு தஆம வஷ்ஷஹவாத பின்னஹார், பகல் நேரத்தில் அவனை சாப்பிட விடாமல், எந்த இச்சையிலும் ஈடுபட விடாமல் அவனை நான் தடுத்தேன். ஃபஷஃப்இனி பிஹி, அவனுக்காக என்னுடைய ஷஃபாஅத்தை நீ ஏற்றுக்கொள் என்று ரமலான் பேசும். அல் குர்ஆன் குர்ஆன் வயகூலுல் குர்ஆன், குர்ஆன் பேசும், ஐ ரப், இறைவா, என்னுடைய இறைவா, மனஅத்துஹு நௌம பில்லைலி ஃபஷஃப்இனி ஃபீஹி, இரவு நேரத்தில் அவனை உறங்க விடாமல் நான் தான் தடுத்தேன். அவன் உன் மீது இருக்கிற பக்தியின் காரணத்தினால், பயத்தின் காரணத்தினால் இரவெல்லாம் அவன் நின்று வணங்கினான். அவனுக்காக நான் சிபாரிசு செய்கிறேன், அவனுக்காக நான் ஷஃபாஅத் செய்கிறேன். இந்த ஷஃபாஅத்தை நீ ஏற்றுக்கொள்வாயாக. என்னை ஓதிய காரணத்தினால் அவன் தூக்கத்தை இழந்தான், என்னுடைய ஷஃபாஅத்தை நீ ஏற்றுக்கொள் என்று ரமலானும் குர்ஆனும் ரப்பிடத்தில் ஷஃபாஅத் செய்யும் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அத்தகைய ரமலானாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா என்னுடைய உங்களுடைய ரமலானை ஆக்கி அருள்பாலிப்பானாக. நாம் குர்ஆனை ஓத வேண்டிய மாதம் ரமலானுடைய மாதம். அதனுடைய பொருள் தெரிந்து, அதனுடைய தத்துவங்களை, அதனுடைய கோட்பாடுகளை புரியும் விதமாக வெறுமனே ஓதி செல்வதற்கும் நன்மை இருக்கிறது. ததப்புர் என்று சொல்லக்கூடிய அதனுடைய ஆழங்களுக்கு சென்று சிந்திப்பதாலும் குர்ஆனுக்கு ரமலானுடைய மாதத்தில் பெரிய நன்மை இருக்கிறது. மூமின்கள் ரமலானுக்கு செய்யக்கூடிய முதல் மரியாதை என்பது அது குர்ஆனுக்கு செய்யக்கூடிய மரியாதை தான். குர்ஆனுக்கு தரும் கண்ணியம் தான் ரமலானுக்கு செய்யப்படும் கண்ணியம். நாம் குர்ஆனை புறக்கணித்து விட்டு ரமலானை நாம் ஒருபோதும் கண்ணியம் செய்துவிட முடியாது. எனவே நாம் இந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். குர்ஆனை நாமும் ஓத வேண்டும், பிறர் ஓதுவதையும் கேட்க வேண்டும். அதிலே நாம் ஆர்வத்தை காட்ட வேண்டும். குர்ஆன் ஓதப்படுகிற பொழுதும் நமக்கு ஓதுவதற்கு நேரம் இல்லாவிட்டாலும் கூட நம்முடைய குடும்பத்திலே இருக்கிற பெண்களிடத்தில், குழந்தைகளிடத்தில் ஓத சொல்லி தூண்ட வேண்டும். அந்த குழந்தைகள் ஓதுகிற பொழுது நாம் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து கேட்க வேண்டும். நம்முடைய குழந்தைகள் ஒரு பாடலை பாடுகிற பொழுது எவ்வளவு மகிழ்ச்சியாக நாம் அதை கேட்கிறோம். என் பையன் புதுசா வந்திருக்கிற பாட்டை எவ்வளவு அருமையா பாடுறான் தெரியுமா, என் பேரப்புள்ள புது ட்ரெண்டா வந்திருக்கிற பாட்டை எவ்வளவு அருமையா பாடுகிறான் தெரியுமா என்று நெகிழ்ச்சியாக பேசுகிறோமே. என்னுடைய பிள்ளை குர்ஆன் ஓதுகிற பொழுது நான் உட்கார்ந்து கேட்டேன், எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது என்று சொல்லுகிறவர்கள் நம்மிலே எத்தனை பேர் யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பெண்கள் அவர்களை குர்ஆன் ஓத சொல்லி தூண்ட வேண்டும். அது நம்முடைய கடமை. நமக்கு ஓதுவதற்கு நேரம் இல்லாவிட்டாலும் கூட அவர்களுக்கு நாம் ஓதுவதற்கு தூண்ட வேண்டும். நாம் சும்மா இருக்கிற பொழுது நம்முடைய வீடுகளில், நம்முடைய பள்ளியில், நம்முடைய பயணத்தில், நம்முடைய அலுவலகத்தில் ஒரு சின்ன கேப்பு கிடைக்கிற பொழுது, ஒரு சின்ன இடைவெளி கிடைக்கிற பொழுது குர்ஆனுடைய ஏதாவது ஒரு பக்கத்தை நாம் ஓதுவதை வழக்கமாக கொண்டிருக்க வேண்டும்.
ரமதானில் செய்யப்படக்கூடிய எல்லா அமல்களுக்கும் குர்ஆனுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. ஆனால் நாம் ரமதானில் மாதத்தில் கூட, ரமதானுடைய மாதத்தில் கூட குர்ஆனை தொடாத சகோதரர்கள் நம்மிலே எத்தனை பேர் இருக்கிறோம்? யோசித்து பாருங்க. நமக்கும் குர்ஆனுக்கும் என்ன சண்டையா? வாய்க்கா வரப்பு தகராறா? ஏன் நாம் தொடுவதில்லை? குர்ஆனை நாம் தொட்டு கூட பார்ப்பதில்லை, திறந்து கூட பார்ப்பதில்லையே. என்ன நமக்கு பிரச்சனை? குர்ஆனோடு. குர்ஆன் தான் இந்த உம்மத்தின் உயர்வுக்கு காரணம். இத்தனை நூற்றாண்டுகளை கடந்தும் உலகம் முழுவதும் இஸ்லாம் பரவுவதற்கு, முஸ்லிம்களுடைய வளர்ச்சிக்கு என்ன காரணம் என்றால் குர்ஆன் தான் காரணம். அதுதான் நம்முடைய அஸ்திவாரம். அதை புறக்கணித்து விட்டு, அதை கண்டும் காணாமல் இருந்து விட்டு, அதை கழுகை விட்டு நாம் இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய முயற்சிகளை, திட்டங்களை வகுத்தாலும் நாம் ஒருபோதும் வெற்றி பெற்றிருக்க முடியாது. பழைய கால தலைமுறை, நம்முடைய முன்னோர்கள் இந்த குர்ஆனை கொண்டுதான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். பாழ்பட்ட உள்ளங்களுக்கு நன்மருந்து குர்ஆன் தான். ஒரு ஆபாசமான காட்சியை பார்க்கிற பொழுது மனது எப்படி சபலம் அடைகிறதோ அதே போல குர்ஆனை பார்த்தால் நமக்கு நன்மை, அதை ஓதினால் நமக்கு நன்மை. ஃபீஹி ஷிஃபாஉன் வ நுனஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாஉன் வ ரஹ்மா. திருக்குர்ஆனை ஓதுகிற பொழுது அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அதிலே ரஹ்மத்தையும் உங்களுக்கான ஷிஃபாவையும் வைத்திருக்கிறான். அது உங்களுடைய உள்ளத்திற்கு ஷிஃபாவை தருகிறது, உங்களுக்கு உள்ளத்திற்கு ஒரு நிம்மதியை தருகிறது என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அந்த குர்ஆனை பேசுகிறார். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரமலான், அதிலும் குறிப்பாக கடைசி ரமலான் குர்ஆனோடு ஈடுபட்டிருக்கிற பொழுதுதான் கழிந்தது. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் குர்ஆனை ஓதி காட்டுவார்கள். ஹதீஸிலே இப்படி வருகிறது, வகான ஜிப்ரீல் யல்காஹு. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சந்திப்பார்கள். ஃபீ குல்லி லைலத்தின் மின் ரமலான். ரமலானுடைய ஒவ்வொரு இரவிலேயும் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து வயுதாரிசுல் குர்ஆன், அவர்களுக்கு குர்ஆனை ஓத கற்றுக் கொடுப்பார்கள். ரசூலுல்லாஹ் ஓத அதை அவர்கள் சரிபார்ப்பார்கள். அவர்கள் இரண்டு பேரும் அதை டிஸ்கஸ் செய்வார்கள். சையதுல் மலாயிகா, மலக்குமாருடைய தலைவரும் சையதுல் அன்பியா, நபிமாருடைய தலைவர்களும் குர்ஆனை ஓதுவதும் அதை கேட்பதுமாக இருப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த செய்கையை சஹாபாக்கள் கோடிட்டு காட்டுவதை நாம் பார்க்கிறோம். எல்லா ஆண்டும் ஒரு முறை குர்ஆனை ஓதி காட்டக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி ரமலானின் பொழுது 2 முறை குர்ஆனை ஓதி காட்டினார்கள். 2 முறை இவர்கள் ஓத அவர்கள் சரிபார்க்க, அவர்கள் ஓத இவர்கள் சரிபார்க்க என்று 2 முறை நடைபெற்றது. ஏன் 2 முறை நடைபெற்றது என்று அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா கேட்ட பொழுது நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கருபல் அஜ்ரு யா ஃபாத்திமா, எனக்கு போவதற்கான நேரம் வந்துவிட்டது என்று சொன்னார்கள். என் தவணை முடிந்து விட்டது, எனக்கு மவுத்து நெருங்கி விட்டது, நான் போவதற்கான நேரம் நெருங்கி விட்டது. அதனால் அதனுடைய அறிகுறியாக, அடையாளமாக நான் இதை பார்க்கிறேன் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்றால் நாம் குர்ஆனே ஓதாமல் நம்முடைய ரமலானை கடத்தலாமா? வழி அனுப்பலாமா? கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டாமா? நாம் குர்ஆனுடைய சூறாக்களை அதனுடைய முழுவதுமாக ஓத தெரியாவிட்டாலும் நாம் சும்மா இருக்கிற பொழுது நமக்கு தெரிந்தவைகளை ஓத வேண்டும், ஓத கற்றுக்கொள்ள வேண்டும். ஓத தெரிந்தவர்களை நாம் தூண்ட வேண்டும். யாரேனும் ஓதுகிற பொழுது அதை செவிதாழ்த்தி கேட்க வேண்டும். அதற்கு நிறைய நன்மைகள் இருக்கிறது. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் குர்ஆனோடு தான் கழிந்திருக்கிறது. நம்முடைய ரமலானும் பெருமானாருடைய ரமலானை போல குர்ஆனை கண்ணியப்படுத்திய ரமலானாக இருக்க வேண்டும். குர்ஆனை ஓதாமல் இந்த ரமலான் நம்மை விட்டு பிரிந்து விடக் கூடாது. இனி வரக்கூடிய 10 நாட்கள் நாம் உறுதிமொழி எடுத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அதற்குண்டான முயற்சிகளை வெற்றி பெற செய்வானாக. ரமலான் வந்தது, இஸ்திக்ஃபார் இல்லை, சதகா இல்லை, தொழுகை சரியாக இல்லை, திலாவத்து இல்லை, பாவ மன்னிப்பு இல்லை, சதகாக்கள் இல்லை, எதுவுமே இல்லை, குர்ஆனையும் ஓதவில்லை. அது வந்தது எல்லா மாதங்களும் வருவதை போல ரமலானும் வந்தது, வேகமாக ஓடிவிட்டது என்று சொன்னால் நம்மை போன்ற ஒரு துர்ப்பாக்கியசாலிகள் யார் இருக்க முடியும்? பெருமக்களை நாம் யோசிக்க வேண்டும். இந்த உம்மத்தின் கண்ணியத்தை உயர்த்திய வேதம் நம்முடைய குர்ஆன். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனுடைய பெருமையை, அதனுடைய சிறப்பை, அதனுடைய மகத்துவத்தை குர்ஆனுடைய பல்வேறு இடங்களில் திரும்ப திரும்ப பேசிக்கொண்டே வருகிறார். ஒரு இடத்தில் பேசுகிற பொழுது இப்படி சொல்கிறான், லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலின் லரஅய்தஹு காஷிஅன் முத்தஸத்திஅன் மின் கஷ்யத்தில்லாஹ். இந்த குர்ஆனை ஏதாவது ஒரு மலை மீது இறக்கி வைத்தால் அல்லாஹ்வின் மீது இருக்கிற அச்சத்தின் காரணத்தினால் அந்த மலை தூள் தூளாக சிதறுவதை நீங்கள் பார்க்க முடியும் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். இந்த மலை என்று பர்டிகுலராக சொல்லவில்லை. ஏதாவது மலை, எந்த மலையாக இருந்தாலும் சரி, அந்த மலையின் மீது இந்த குர்ஆனை இறக்கி வைத்தால்
அல்லாஹ்வின் மீது இருக்கிற அச்சத்தின் காரணத்தினால், நடுக்கத்தின் காரணத்தினால் அந்த மலை தூள் தூளாக சிதறும் என்று அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய படைப்பின் பலவீனத்தை சொல்கிறார். இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய படைப்பினங்களில் மலை என்பது உடைக்க முடியாதது, அசைக்க முடியாதது, அது உறுதி மிக்கது. யாராவது ஒரு தைரியசாலியான ஒரு மனிதனை பார்த்தால் எந்த பிரச்சனை வந்தாலும் அவர் நிலை குலைய மாட்டார், மலை போல் நிற்பவர் என்று நாம் சொல்வோம். அந்த மலைக்கு மேலே குர்ஆன் அருளப்பட்டால் அது தூள் தூளாகிவிடும் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறானே, அந்த குர்ஆனை தான் மக்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறார். ஹாஃபிதுடைய உள்ளத்திலே அல்லாஹ் இறக்கி வைத்து பாதுகாக்கிறார். இன்னா லஹு நஸல்ன ஸிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதுன். இந்த குர்ஆனை நான் தான் இறக்கி அருளினேன், நானே அதை பாதுகாத்துக் கொள்வேன் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கோடிக்கணக்கான ஹாஃபிதுகளை குர்ஆனை மானம் செய்ய வைத்து அதனுடைய ஒரு சின்ன திருத்தம் கூட இல்லாமல், ஒரு சின்ன அடித்தல் திருத்தல் கூட தேவையில்லாத அளவுக்கு குர்ஆனை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இத்தனை நூற்றாண்டுகளாக அதை பாதுகாத்து வருவதை நாம் பார்க்க வேண்டும். குர்ஆனை நாம் ஓதுவது எப்படி சிறப்போ அதே போல இன்னொருவர் ஓத கேட்பதும் சிறப்பு என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குர்ஆனை குதுல் குர்ஆன மின் அர்பஅத்தி, 4 பேரிடமிருந்து நீங்கள் குர்ஆனை கற்றுக்கொள்ளுங்கள், ஓத கேளுங்கள். குர்ஆன் எப்படி இறங்கியதோ அதே போல நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக, அது தூய்மையாக நீங்கள் கேட்க வேண்டும் என்றால், அது புத்தம் புதிதாக நீங்கள் கேட்க வேண்டும் என்றால் நீங்கள் 4 இடத்தில் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று 4 பேருடைய பெயரை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சாலிம் மௌலா அபி ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா, இந்த 4 பேருடைய பெயரை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த 4 பேரையும் என்று பார்த்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து முன்னால் உட்கார வைத்து எனக்கு கொஞ்சம் குர்ஆனை ஓதி காட்டுங்கள் என்று சொல்வார்கள். அவர்கள் கேட்கிற ஒரு வார்த்தை, அக்ரவு அலையல் குர்ஆன் அலைக்கல் குர்ஆன், உங்களுக்கு நாங்கள் குர்ஆனை ஓதி காட்டுவதா? குர்ஆன் உங்களுக்கு தானே அருளப்பட்டது நாயகமே, உங்களுக்கு நாங்கள் எப்படி ஓதி காட்டுவது என்று கேட்கிற வழக்கத்தை சஹாபாக்கள் வைத்திருந்தார்கள், பெருமானாரும் வைத்திருந்தார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், இக்ரா அலையல் குர்ஆன், என்னை பார்த்தபோது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், எனக்காக கொஞ்சம் குர்ஆனை ஓதுங்கன்னு சொன்னாங்க. நான் திருப்பி கேட்டேன், அக்ரவு அலைக வ அலைக உன்சில், குர்ஆனை நான் உங்களுக்கு ஓதி காட்டுவதா? குர்ஆனே உங்கள் மீதானே அருளப்பட்டிருக்கிறது நாயகமே, நான் எப்படி உங்களுக்கு ஓதி காட்டுவது என்று கேட்டபொழுது நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னி உஹிப்பு அன் அஸ்மா மின் கைரி, நான் அல்லாத இன்னொருவர் குர்ஆன் ஓதுவதை கேட்பதை நான் ரொம்பவும் விரும்புகிறேன். நான் ஓதுவதை மட்டுமல்ல விரும்புவது, இன்னொருவர் குர்ஆன் ஓதுவதை செவிதாட்சி கேட்பதை நான் விரும்புகிறேன் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், வஜினா பிக அலா ஹாஉலாயி, சூரத்து நிசாவுடைய 48வது வசனத்தை நான் ஓதிக்கொண்டே இருந்தேன். அப்படி ஓதிக்கொண்டிருந்த பொழுது ஒரு வாசகம் வந்தது, வஜினா பிக அலா ஹாஉலாயி, இந்த மக்களுக்கு சாட்சியாளராக நாம் உம்மை கொண்டு வந்திருக்கிறோம், இந்த மக்களுக்கெல்லாம் சாட்சி சொல்வோராக நாம் உம்மை கொண்டு வந்திருக்கிறோம் என்ற வசனம் வந்த பொழுது நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாடி ரோமங்கள் நனைகிற அளவுக்கு என் முன்னால் உட்கார்ந்து ஒரு குழந்தையை போல குலுங்கி குலுங்கி அழுதார்கள் என்று அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா சொல்வதை பார்க்கிறோம். பெருமக்களே, நமக்கும் குர்ஆனுக்கும் என்ன தொடர்பு என்பதை நாம் யோசித்து பார்க்க